ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நமக்கு வந்து சீக்கிரமாக ஏர்ன் பண்ணணும். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எல்லாருமே என்ன பண்ணுறதுனா சீக்கிரமாக எல்லோரும் சம்பாதிக்க ஆரம்பிக்கும். நமக்கு ஓகே வி ஹேவ் டு ஏர்ன் அ லாட், நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே வரும். பட் நமக்கு அந்த ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 5 பேசிவ் இன்கம் வேஸ் லைக் ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஈஸியான நான் எதுவுமே ஈஸியான ஓவர் நைட்டில் எதுவுமே கிடைக்காது. ஸோ லாஸ்ட் டைமே நான் வந்து லைக் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு போட்டதுக்கு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். லைக் இதெல்லாம் வழியா, இதெல்லாம் வேறு ஏதாவது சொல்லுங்கள், ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு சொல்லுங்கள். மணி சம்பாதிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். நான் வந்து சம்பாதிக்காமே இருந்திருக்கேன், கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு இப்போ இருக்கேன். ஸோ 2 ஸ்டேஜ்லேயும் நான் இருந்தனால நான் சொல்கிறேன், ஈஸியாக செலவு பண்ணிகிட்டு இருந்தேன் சம்பாதிக்காமல், லைக் இல்லாத போது. பட் இப்போ சம்பாதிக்கும் போது இட்ஸ் வெரி டஃப். ஸோ ஒரு நாளும் யூ ஹேவ் டு ஒர்க். ஸோ மணி நமக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 years ஆச்சு நீ நல்லா ஒர்க் பண்ணாதான் சில பேருக்கு நடக்கும். லைக் 0.1%. பட் மீதி எல்லாருமே நம்ம டைம் அண்ட் எனர்ஜி கொஞ்சம் உள்ளார போட்டால் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மணி நமக்காக வேலை செய்யும். பட் ஃபார் தட் அட்லீஸ்ட் ஒரு 5 years ஆஃப் ஒர்க் ஆச்சும் நாம் பண்ணி ஆகணும். பட் இன்னைக்கு நான் ஒரு 5 பேசிவ் இன்கம் வேஸ் சொல்கிறேன். ஸோ இந்த பேசிவ் இன்கம் வேஸ் ஆன்லைனில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது. பட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேசிவ் இன்கம் இல்லாமல் ஒரு டியூ காஸ் ஆஃப் டைம் ஒரு 2 years 3 years கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ஃபுல் டைம் ஒர்க்காகவே நீங்கள் பண்ணலாம். பட் யூ ஷுட் ஹேவ் த ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ். அவ்வளோதான். நீங்கள் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக கற்றுக்க வேண்டியதுன்னா ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணும். பிகாஸ் இப்போ நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸும் சரி லைக் நம்மளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சரி ரொம்ப கம்மியாயிட்டே வருது. நவம்பர் 2021 இந்தியாவில் 8.21% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது. டிசம்பர் 2021 உங்களுக்கு 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்படிங்கிற சுச்சுவேஷனில் நாமளே சர்வைவ் பண்ணிக்கிறதுக்கு ஆன்லைன் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ரீம். ஸோ ஆன்லைன் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வீட்டிலேருந்து எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் நமக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ நம்ம எல்லாருமே இதுக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடி நாம் நுழைஞ்சு அதுலேருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நான் சொல்கிற 5 பாசிவ் இன்கமும் ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பட் யூ ஷுட் புட் சம் எனர்ஜி அண்ட் டைம், ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சுன்னா, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஞ்ச நாள் ஒரு 5 to 6 months இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ரெவன்யூ எடுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் டியூ கோர்ஸ் ஆஃப் ஒரு 2 to 3 years நல்லாவே இதுலேருந்து நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் டீப், இந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் பாருங்கள். பிகாஸ் இது லைக் எல்லாராலையுமே ஏர்ன் பண்ண முடியும் வேஸ். லைக் ரொம்ப கிளியர் கட்டாக எல்லா டீனேஜர்ஸாலையுமே ஈஸியாக கிராப் பண்ணி படித்து லைக் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உனக்கு நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா யூ கேன் வாட்ச் இட். அதர்வைஸ் யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ, நோ இஷ்யூஸ். பிகாஸ் கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பார்க் கிடச்சிச்சுன்னா இதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 months ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஷுவராக இருக்கேன். அண்ட் பிஃபோர் தட் லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் பேசிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங். இதுக்கு நம்பர் 1 எக்ஸாம்பிளே என் கூட வேலை செய்கிற என்னோட எடிட்டர் மேனேஜர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது நான் வந்து சொல்லி தான் ஜாயின் பண்ணேன். பிரதர், என்னால் இந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, என்னால் இவ்வளோலாம் கொடுக்க முடியாது, பட் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் கண்டிப்பாக கொடுக்க முடியும் என்னால். பிகாஸ் நான் ஒரு சேனல் கொஞ்சம் க்ரோ பண்ணும்போது எனக்கு ஒரு எடிட்டர் தேவைப்பட்டாங்க. பட் அவ்வளோ பே பண்ண முடியாது பிரதர், நீங்கள் கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஹி வாஸ் ஒர்க்கிங், இன்னமும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஐடி ஜாப்ல. அது இல்லாமல் இஸ் ஒர்க்கிங் இன் திஸ் பேசிவ் இன்கம். பட் ஃபார் த ட்ரூத், அதை விட இந்த பேசிவ் இன்கம்ல ரைட் நவ் இஸ் ஏர்னிங் அ லாட் ஜஸ்ட் ஒரு 5 to 6 months. அதுதான் சொன்னல, கரெக்டான டைம் நீங்கள் போட்டு கரெக்டான பர்சன் கிட்ட போயிட்டீங்கன்னா யூ வில் பி அ மாஸ்டர் இன் திஸ். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எதுவுமே போய் ப்ரோ நான் வந்து இதுக்காக போய் ஒரு 50,000 60,000 போய் கோர்ஸ் ஜாயின் பண்ணுமா? என்னோட எடிட்டர் வந்து எந்த ஒரு கோர்ஸுமே ஜாயின் பண்ணல. ரைட் ஃப்ரம் ஹோம் இன்டர்நெட்டை வச்சு படிக்க ஆரம்பித்தாங்க. ஆல் யூ நீட் இஸ் அ லேப்டாப். இதை வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன பேசிக்காக இப்படி எடிட் பண்ணி இப்படி எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. எல்லாமே A to Z ப்ராப்பராக இருக்காது, அவ்வளோதான். இல்லைனா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கூட நான் நெக்ஸ்ட் டைம் லைக் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் ஏர்ன். லைவ் எக்ஸாம்பிள் என்னோட எடிட்டரே நீங்கள் பார்க்கலாம். லைக் வேணும்னா நான் அவரை கூட ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாட் மாதிரி அவர் கூட நான் வைக்கிறேன். லைக் எப்படி கற்றுக்கிட்டாரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் வேணும்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எடிட்டிங் ஹை டிமாண்டில் இருக்குது. வீடியோ எடிட்டிங் தான் இங்கே ஃபியூச்சர். பிகாஸ் எல்லா பிஸ்னஸ்மே எல்லா கம்பெனிஸுமே ஆன்லைனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அதை விஷுவலைஸை சூப்பராக காட்டுறதுக்கு ஆட்கள் தேவை. அதுக்கு வீடியோ எடிட்டர்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டீங்கன்னா
டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் நல்லா ஏர்ன் பண்ணலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ரொம்ப அதிகமாக நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுலேருந்து உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், நிறையவே சம்பாதிக்கலாம். ட்ரூ அண்ட் ஃபேக்ட். நம்பர் 2, ஸ்மால் ஸ்கேல் ஆன்லைன் பிஸ்னஸ். என்ன மேவரிக் சொல்கிற இதெல்லாம் ஒரு பையனால் அஃப்கோர்ஸ் சாத்தியம் தான். நான் நார்த்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன், சவுத்துலேயும் சரி. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே நிறைய பேர் குட்டி குட்டி பொட்டிக்கு ஆரம்பிக்கிறாங்க. குட்டி குட்டியாக அவங்களே வந்து ஆர்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணி அதை விற்கிறாங்க. ஆல் யூ நீட் இஸ் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ரீல்ஸ் ஆர் யூடியூப்ல ஷார்ட்ஸ், உங்களோட ஸ்கில்ஸை அங்கே எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த லீவ்ல ஆன்லைனில் கேக் ஷாப்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக லோக்கலில் இருக்க ஆர்டர்ஸே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், எக்கச்சக்கமான பேர் கேக்ஸ் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. ஒரு பெரிய பெரிய கடையில் கூட அந்த அளவுக்கு சூப்பராக செய்கிறதில்ல. பட் இந்த டீனேஜர்ஸ், கேர்ள்ஸ் வந்து சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, செம்மையாக பண்ணுறாங்க. ஆர்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறாங்க, ட்ரெஸ் ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே லைக் குட்டி குட்டியாக என்ன சார் ஆர்ட் ஒர்க்ஸ், நோட் புக்ஸ், பேப்பர்ஸ், பென்ஸ், உங்களோட அப்பாவோட பிஸ்னஸாக இருக்கலாம், ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆன்லைனில் கொண்டு வரணுச்சுன்னா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக நீங்கள் ரீல்ஸ், ஷார்ட்ஸ், உங்களோட டேலண்ட்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டான ட்ரெண்டியான மியூசிக் யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வர ஆரம்பிக்கும். அந்த ட்ரஸ்ட்லேருந்து யூ கேன் ஏர்ன் மணி. கண்டிப்பாக ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், அதுவும் ஆன்லைனில் தான் எல்லா பிஸ்னஸுமே நடக்க போகுது. இனிமேல் நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 years இட் வில் பி கம்ப்ளீட்லி ஆன்லைன். எனக்கு நல்லா தெரியும், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் இங்கே லோக்கலில் ரீட்டெயிலாக நடக்கிறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே வருது. அது ரொம்ப தப்பான விஷயம் தான். பட் நீ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கலனா யூ கேனாட். இந்த டீனேஜ்லேயே நீ கரெக்டாக ஒர்க் பண்ணி ஆன்லைனில் நீ பிஸ்னஸ் ஸ்டோர்லாம் கொண்டு ஆரம்பிச்சின்னா கண்டிப்பாக உன்னால் சக்சீட் பண்ண முடியும், நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், உன்னோட ஆடியன்ஸ்க்கு ட்ரூவாரு, எதுவுமே ஏமாற்றி விற்கணுங்கிறதுக்காக பண்ணாமல் கரெக்டான மியூசிக்ஸு, கரெக்டான ஒரு லைட்டிங், ஒன்றுமே நீ எக்ஸ்ட்ராலாம் செலவு. ஃபோன் இட்ஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டா ரீல்ஸ். இதுலேருந்து உன்னோட பிஸ்னஸை நீ சூப்பர் டூப்பராக ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கான தனி வீடியோ வேணுனாலும் கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எப்படி ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸை இன்ஸ்டா, யூடியூப்பில் நீ வந்து நான் டெவலப் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். நம்பர் 3, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். திரும்ப இதை நான் லாஸ்ட் டைமே இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் அன் இன்சேன் வே. ஃபஸ்ட் எடுத்தோடனே இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் உனக்கான ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க. நீ மேஜராக எங்கே இதை க்ரோ பண்ணலான்னா யூடியூப் சேனலில் க்ரோ பண்ணுறது இட்ஸ் லைக் ஆத்தென்டிசிட்டி வேணும், கொஞ்சம் குவாலிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் தேவை இல்லை. அதே நீ வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக ரீல்ஸை வச்சு யூ கேன் ப்ரொமோட் இட். ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் ரொம்ப அதிகமாக பூம் ஆகிட்டு இருக்க டைம். அதை நீ வந்து ஒரு படம் மியூசிக்குக்கோ இல்லை ஒரு லிப்ஸிக்குக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உன்னோட பிஸ்னஸ்க்கு, உன்னோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணினா அதுதான் கேம் சேஞ்சர்ஸ். ஒரு ட்ரெண்ட் இருக்குது, அதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ், எக்கச்சக்கமான சின்ன சின்ன ஆளுங்க இன்றைக்கி ஆன்லைனில் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணியோ இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு சில இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இது வந்து ஆடியன்ஸுக்கு எந்த லைஃப்பில் அவங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணும், ஆர் எது பண்ணால் அவங்களோட டைம் சேவ் ஆகும், இல்லை அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும்னு இல்லை அந்த ப்ராடக்ட்ஸ். ஜஸ்ட் தட்ஸ் ஆல். ஒரு பெரிய விஞ்ஞான ரீதியாலாம் இல்லை, ஜஸ்ட் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணால் இது போதும். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிரேட் இன்கம். அமேசானில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செல்லும்போது 5%, 10% உங்களுக்கு கிடைக்க போது அதை நீங்கள் சேர்த்திட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராமை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணும்போது ஆடியன்ஸ் நிறையா வருவாங்க, நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு ஈஸியஸ்ட் பாசிவ் இன்கம். நல்லா டெவலப் பண்ணிங்கன்னா 1 or 2 yearsல மந்த்லியே ஒரு 50,000 to 60,000 நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் பிஃபோர் கோயிங் டு அ ஜாப். நம்பர் 4, செல்லிங் இ-புக்ஸ். நமக்கு சில டேலண்ட்ஸ் இருக்கும், ஒன்றுமே இல்லைங்க. இ-புக்ஸ்னா உங்கள் புக்ஸ் வந்து ஒரு போய் ஸ்டோரில் போய் விற்கிறது ரொம்ப கஷ்டம். அதே இ-புக்ஸ் நெட்டில் ஹவு டு ரைட் அ இ-புக், ஹவு டு டூ அ இ-புக் இப்படின்லாம் போட்டிங்கன்னா இ-புக்கை எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. ஆல் திஸ் உங்களுக்கு அந்த ஸ்கில் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கேக் செய்ய தெரியும், சிம்பிள். உங்களுக்கு கேக் செய்ய தெரியும்னா இப்போ வந்து சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது, இல்லைனா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு அதோட பிடிஎஃபாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு புக் மாதிரி எழுதி ஒரு 5 to 10 pages விட்டு 10 to 15 rupees விற்றீங்கன்னா நார்மலாக ஒரு 100 பேர் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு 1000 2000 கையில் நிற்கும். அதே எனக்கு நல்லா வருது ப்ரோ, 5-6 கேக் வந்து ஒரு இ-புக்கில் செஞ்சு நான் வந்து லைக் எப்படி மென்ஷன் பண்ணணும், அதோட ரெசிபிஸ்லாம் என்ன எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு ஒரு 100 பக்கத்துக்கு விற்றீங்கன்னா சாலிடாக ஒரு 300க்கு விற்கலாம், இல்லை ஒரு 200க்கு விற்கலாம். அப்படி 200க்கு விற்றீங்கன்னா நிஜமாக ஒரு 100 பேர் வாங்கினா அதோட வேல்யூ என்ன நினச்சி பார்த்துக்கோங்க. சாலிடாக ஒரு 30,000 40,000 எடுக்கலாம். அதே உன்னோட வேல்யூ பொறுத்து தான், நீ என்ன ஸ்கில் எடுக்கிற, என்ன ஸ்ட்ரீமில் எடுக்கிறன்ட்டு. உன்னோட ஸ்ட்ரீம் ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை ஹவு டு க்ரோ யுவர் பிஸ்னஸ் ஆன்லைன் அந்த மாதிரி ஒரு புக் எழுதுகிற இ-புக்கு, இல்லை ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ், ஹவு டு பில்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்னா 400 500 சாலிடாக ஒரு இ-புக் விற்கலாம். அப்படி ஒரு இ-புக்கை விற்றினா ஒரு 500 பேர் வாங்கினா கூட எப்படி இருக்கும்?
இது எப்படி ப்ரொமோட் பண்ணலாம்னா இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் இதை வச்சு நீ ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சு நீ எப்படி டெவலப் பண்ணுற அப்படிங்கிறத காட்ட ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் டூப்பராக earn பண்ணலாம். ஜஸ்ட் உண்மையான வேஸ் சொல்லு, உண்மையான டெக்னிக் சொல்லு, உண்மையான ட்ரிக்ஸ் சொல்லு, எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு இடத்துல லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல பெருசாக வரணும்னு தான் ஆசை. அது உன்னோட கோர்ஸ் மூலியமாவோ இல்லை உன்னோட இபுக் மூலியமாவோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறாங்க. உனக்கு நீ கரெக்டான வேல்யூ கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதுக்கு உன்னோட இன்ஸ்டாகிராமை பில்ட் பண்ணிட்டு விற்க ஆரம்பிச்சுன்னா செம்மையாக சேல் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 lakhs 3 lakhs வரைக்குமே நீ மந்த்லி earn பண்ணலாம். லாட் ஆஃப் பீப்புள் நான் பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளே சொல்கிறேன், இந்த கேக்கை வச்சு 99 rupees 5 கேக் விற்கிறதுக்கு நான் இபுக் செல் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறேன். சூப்பராக நீ பண்ணலாம், ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த வேவை நீ அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நிறையா earn பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, ரொம்ப 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 ஈஸியான வே செல்லிங் அண்ட் இபுக். நம்பர் 5, இன்ஸ்டாகிராம் கொலாபரேஷன்ஸ். நம்ம இன்ஸ்டாவை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம்? நிறைய பேர் வந்து பர்சனலாக பயன்படுத்துகிறவங்க ஃபைன், சூப்பராக ஹாப்பியாக இருப்பாங்க. பட் நம்ம வந்து ஒரு பெரிய ஃபேமாக வரணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறதோட அதுலேருந்து எப்படி earn பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரு நல்ல கான்டென்ட் கொடுங்க, மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான கான்டென்ட் கொடுங்க. லிப்ஸிங்க்கு, சாங்கு காடுறது, இதெல்லாம் ஃபன்னுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பண்ணால் பரவாயில்ல. அதே ஃபுல் டைமாக பண்ணி எல்லாருக்குமே லைஃப் சேஞ்சிங்காக இருக்குன்னா இருக்காது. பட் நிறைய பேருக்கு அது லைஃப் சேஞ்சிங்காக வருது. இப்போ கனாகாலம் காலங்களில் கூட நிறைய பேர் வராங்க. இட் இஸ் தேர். பட் அதில் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க அதில். ஆனால் வந்து பாயிண்ட் டாப் பிளேயரில் இருக்க 1 or 2% பீப்புளுக்கு தான் போகுது. நீ பண்ண ஒரு ஆக்டிங் உனக்கு இப்போ பேஷன்னா நிறைய நீ பண்ணலாம். லைக் மோனோ ஆக்டிங் பண்ணலாம், லைக் நிறைய ரீக்ரியேஷன் ஆஃப் சீன்ஸ்லாம் பண்ணலாம். பட் லிப்ஸிங் பண்ணி ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ குட் திங். நான் கூட அதை என்னோட சின்ன வயசில் பண்ணி ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கேவலமாகலாம் நான் லிப்ஸிங் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ப்ளூப்பர் வீடியோஸில் எனக்காச்சும் போகிறேன், ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நீ பண்ணினா பிராண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கொலாபரேட் பண்ண வருவாங்க. உனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கோ, லைக் மினிமம் 10K ஃபாலோவர்ஸே போதும். எப்படி ப்ரோ எல்லாரும் 10K ஃபாலோவர்ஸ் க்ளோஸ் பண்ணுறது? ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு பிடிச்ச கான்டென்ட்டை விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு 4 வீடியோ வச்சும். இப்போதைக்கு என்ன ஃபேமஸாக இருக்குது? ரீல்ஸ் ஃபேமஸாக இருக்குது. ரீல்ஸாக இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில். ஸோ அதை நீ திரும்ப உன்னோட டேலண்ட்டை வச்சு பண்ண ஆரம்பி. லிப்ஸிங்க்கு, இந்த படத்தோட டைலாக்ஸை பேசுறதுல இட்ஸ் நாட் யூஸ். நீ அதை சொல்லி ஒரு பொருளை வந்து சேல் பண்ண முடியும், கொலாபரேட் பண்ண முடியும்னு நினச்சினா இட் ஒன்ட் ஹேப்பன். லைக் அது வந்து ரொம்ப ரேரஸ்டான. உனக்குன்னு ஒரு நீச்னா உனக்கு என்ன வருமோ அந்த ஸ்கில்லை பண்ணும்போது அதில் நிறையா கொலாபரேட்டர்ஸ் லைக் அது பிராண்ட்ஸ் இருக்கும். அந்த பிராண்ட்ஸ் உனக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. உன்னா மூலியமாக உனக்கு நல்ல சேல்ஸ் போகும். அவங்க வந்து இந்த போஸ்ட் போகிறதுக்கு உனக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டீனேஜராக ஈஸியாக பில்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு 6 to 7 months உட்காந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் இன்ஸ்டாகிராமை சூப்பராக பில்ட் பண்ணிடலாம். இன்ஸ்டாகிராமை பில்டிங் சீரீஸாக உனக்கு வேணா கூட நான் தனி செப்பரேட் வீடியோவாக ரொம்ப கஷ்டம். பிகாஸ் 2-3 hours ஆகும். மேபி ஒரு இபுக்காவோ இல்லை கோர்ஸாவோ நான் கொடுக்க லைக் வேணும்னா உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் லாட் ஆஃப் ஒர்க் இருக்குது. அது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் உங்களுக்கு கொடுக்குறது. பட் நீங்கள் அதை பில்ட் பண்ணுறது ஒரு 5 to 6 months கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுங்க, கண்டிப்பாக ரீச் ஆக முடியும். நம்பர் 6, கிரியேட்டிங் கோர்சஸ். ஸோ இதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். கிரியேட்டிங் கோர்சஸ்னா ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். இல்லை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜூமு இல்லை மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி 10 பேர் உங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு சில இது இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கலாம், இல்லை கிரிப்டோ கரன்சி பற்றி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை கேக் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிக்கலாம், பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை கிராஃப்ட் ஒர்க்ஸ், சோப் எப்படி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கில் போகிறாங்க. லைக் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ஆர்கானிக் சோப்ஸ், ஆர்கானிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் செய்கிறது வந்து ஆன்லைனில் போட்டாலே வரும். ஸோ அதுக்கான லிப் பாம்ஸ் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் கோர்ஸாக கொடுக்கலாம். லைக் வந்து 1 hour ஒர்க் ஷாப் வந்து 99 rupees. நீங்கள் வந்து நான் வந்து கூகுள்லேயே உங்களோட என்ன சொல்கிறது ஜூம் லிங்க் அனுப்பிடுவேன், இல்லை மைக்ரோசாஃப்ட் லிங்க், அதை கிளிக் பண்ணி நீங்கள் 1 hour என் கூட கிளாஸ் வரலாம். இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். ஆத்தென்டிக்காக சூப்பராகவே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் லைவ் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ப்ரோ நல்லாவே ஸ்கில்ஸ் இருக்குது, இல்லை நான் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு எடிட்டிங் நல்லா வரும் ப்ரோ, இல்லை எனக்கு வந்து வேறு என்ன சொல்லலாம், கண்டென்ட் கிரியேஷன் எப்படி நல்லா சூப்பராக வரும், அப்படி இல்லை எனக்கு வந்து சிங்கிங் நல்லா வரும், எனக்கு வந்து கிட்டார் நல்லா வரும், எனக்கு டான்ஸ் நல்லா வரும். இந்த மாதிரி கோர்சஸ், பேசிக் கோர்சஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சபிள் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இப்போ. ஸோ இந்த டீச்சபிள் பிளாட்ஃபார்மில் உங்களோட கோர்சஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் நிறையவே பண்ணலாம். ஒன்லி திங் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கில் இருந்துச்சுன்னா இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். கிரியேட்டிங் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல கோர்சஸ்லாம் கூட நானே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு வீடியோவில் ஒரு டாப் 5 to 10 கோர்சஸ் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது கூட நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் இப்போ ஒரு 15 to 20 கோர்சஸ் என்ரோல் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் அவங்களாம் வந்து அந்த ஃபீல்டில் ரொம்ப பெருசாக இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து எல்லாமே கற்றுக்க முடியும்னா அப்படி இல்லை. பட் எனக்கு வந்து தேவையான ஏதாவது ஒரு ஸ்பார்க் அவங்க வீடியோஸ்லேருந்து கிடைக்கும். இப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம், இப்படிலாம் ப்ராடக்ட்
ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிறதுக்காக அவங்க கோர்சஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் வேணா கூட நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட டாப் 6 கோர்சஸ். ஸோ ரொம்ப பெரிய வீடியோவாக லென்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். சி எனி ஒன் கேன் டூ இட். ஒன்லி திங் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் டைம். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா பண்ண முடியும். வெளியில் போய் எக்ஸ்ட்ரா டைமில் சுற்றிட்டு இருக்கிறதோ, இல்லை வெளியில் போய் ஜாலியாக இருக்கிறதோ, இல்லை சும்மாவே படுத்துட்டு இருக்கிறதுக்கோ இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 monthsக்கு உங்களோட லைஃப் 2022 செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், கையில் நிறைய காசு இருக்கும், படிக்கும்போதே சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நம்ம கையில் தான் இருக்குது. ஒன்றுமே உதவாதவன் கூட இன்றைக்கி ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியும்னா யூ கேன் டூ இட். ஒன்லி திங் நம்ம லேசியாக இருக்கும், அவ்வளோதான். நானும் எனக்கு என்னென்னா லேசியாக இருந்தேன். எதுக்கு பண்ணணும் ஆனால் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதில் கொஞ்சம் ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை விட ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு எதுவுமே கொடுக்காது. உங்களோட ஃபேமிலியோ, உங்களோட ஃபினான்ஸோ, உங்கள் லவ்வரோ, கேர்ள் ஃப்ரெண்டோ, ஃபியான்ஸேவோ, உங்கள் ஒய்ஃபோ, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் லைக் சந்தோஷப்படுத்தி நம்ம அவங்கள பார்த்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சந்தோஷம் எவ்வளோ தான் வேறு எது பண்ணாலுமே அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. நீங்கள் ஒருத்தர் பண்ணி அதில் சந்தோஷப்படுறாங்க மற்றவங்கன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியலாக எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக எல்லாருமே ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த வீடியோவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் வீடியோஸ் இந்த மேவரிக் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும், கமெண்ட்ஸ் நிறையா கொஞ்சம் கொடுங்க. ஸோ மேபி ஐ லவ் திஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, மேவரிக் ஃபேமிலி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். Until then, bye from Maverick. Tada, bye bye, take care, peace out.